Hi friends, welcome back to my YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 2-3 நாளா என்னால வீடியோவே போட முடியல, எடுக்கவும் இல்ல. கொஞ்சம் இவங்களுக்கு அப்படியே எக்ஸாம், எனக்கும் கொஞ்சம் இந்த உள்ள அச்சரம் வாயிலெல்லாம் அதிகமாயிட்டதனால சரி வீடியோவே எடுக்க முடியல, பேச முடியாம போயிடுச்சு. சரி இன்னைக்கு எப்படியாச்சும் கண்டிப்பா குதூகலத்துல இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செடிங்கெல்லாம் ரொம்ப நாளா க்ளீன் பண்ணாமே இருந்தேன். அந்த செடிங்களாம் தான் இன்னைக்கு போயிட்டு க்ளீன் பண்ணி ரொம்ப நாளா அந்த வெங்காயம் வாடிட்டு இருந்துச்சு. நான் எப்படியாச்சும் இன்னைக்கு நட்டு அது ஒரு வழி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த செவ்வாழை கிட்ட அதுக்கிட்டலாம் போயிட்டு இன்னைக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று இவனுங்க விளையாடிட்டு ஒரே அமக்கலாம், நைட்டு தூங்கிட்டானுங்க. சரி காலையில் எழுந்திரிச்சு அவங்க டேடி என்ன பண்ணார், டியூட்டிக்கு போயிட்டாரு. நான் இருக்கிற வேலைலாம் கரெக்டாக முடிச்சுட்டு இவங்க யூனிஃபார்மு ட்ரெஸ் எல்லாம் எல்லாமே இருந்துச்சு, எல்லாத்தையும் கரெக்டாக துவச்சி இந்த வெள்ளை ஷூ இருந்துச்சு பாருங்கள், அழுக்காக இருந்துச்சு. கரெக்டானு எப்படியோ ஒன்று துவச்சி போட்டுட்டு சரி செடிங்களான ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் இன்றைக்கி செடிங்களான கொஞ்சம் அவங்கக்கிட்ட பேசுறதானே அவங்க நல்லா வருவாங்க. யாருமே பேசலனாக்கா எப்படிங்க கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால செடிங்கிட்ட பேசலாம். யாரும் பேசணும்னு உனக்கு கவலை கிடையாது, செடிங்கிட்ட நம்ம பேசினா அது ஹாப்பியாக இருக்கும். அதனால தான் செடிங்கிட்ட இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். போட்ட விதைகள் எல்லாமே நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சூப்பராக வந்துருக்குது க்ரோ பேக்கில். இது ஐ திங்க் பாவக்காய் வருது, கோடி அப்படியே மேலே ஏற்றி விட்ட வேண்டியது தான். இதில் ஒரே ஒரு தக்காளி செடி வராரு. வரட்டும் வா ராஜா வா. இது ரோஸ் எல்லாமே நல்லா துளிர் வந்துட்டுருக்கு. காராமணி கூட அருமையாக வந்துருக்குது. இதுக்கு ஒரு ஸ்டிக்கு வச்சு அதுக்கு பாதுகாப்பாக மேலே ஏறுப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விடணும். அப்போ தான் நல்லா வரும். காற்றுக்கு அழகாக அசையுது பற்றியா? பார்த்தீங்கன்னா இங்கே தக்காளி செடி அழகாக வந்துட்டுச்சு. எவ்வளோண்டு ஒரு சீடு தாங்க போட்டோம், செம்மையாக வந்துட்டுச்சு. இது புதினா போட்டோம், சூப்பராக வந்துச்சு. இது மந்தக்காய் செடி நான் தான் இதை நட்டேன். குட்டிஸாக ஒரு இந்த மாதிரி ஒரு குட்டிஸாக பழம் இருக்கும்போது நட்டேன். ஆமாம், இது இப்போ எவ்வளோ பெரிய மரம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது சுண்டக்காய் செடி 2 லீஃப் தான் இருந்துச்சு, இப்போ 3வது லீஃப் வளர்ந்துடுச்சு. என்ன பண்ணுறீங்க? சரிம்மா, அம்மா கூட தூக்குறாங்க, நீயும் தூக்குற. அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன். என்னடா பாடி பில்டிங் பண்ணுறியாண்ணா? நான் இது டைட்டாக முடி வச்சுக்கண்டா, அப்படி சைட்லலாம் எடுத்து போகிறேன். இங்கேம்மா வரல அடைக்க போகிறீங்க. இந்த மண்ணெல்லாம் இது எருவெல்லாம் வாரி போட்டு இதில் ஒரு செடி நடுறோம் பாரு, வெங்காயம், சின்ன வெங்காயம். இது ஆக்சுவலி வாஷிங் மிஷின். அது ஆல்ரெடி ஒன்று நட்டாச்சுல, அங்கே பாருங்க, அதுதான் வாஷிங் மிஷின் அவுட்டர் சைடு. எத்தனாவது பக்கெட்டுமா இது? 3வது. பாதி ஃபிளைச்சு. எருவு கம்மியாக தான் இருக்குதாண்ணா. ஓகே, மற்றதுக்கெல்லாம் கொஞ்சம் கொட்டிடலாம் சரிங்களா? மா ஒரு செடி நட்டுட்டிங்களா? இல்லை, வெங்காயம் நடுறோம். சரிம்மா. இதோ செம்மையாக இருக்குமா, துளு பண்ணிட்டுக்குது. இது பாரு, இதா காமி, இதோ எங்கள் அப்பா ஒரு செம்மையாக இருக்குடா. லென்த்தான்ட்டு இதில் இதெல்லாம் கூட துளு பண்ணிட்டுக்குது. இது அப்படியே எப்படி நடணும். கிட்டவே நடக்கும். இது ஸ்ப்ரிங் ஆனியன், வெங்காயத்தால் தான் செய்ய போகிறோம். வெங்காயம் வருதுன்னு. சரிம்மா, இப்போ அம்மா வெங்காயம் நடந்துக்காங்க. வெங்காயம் அது சின்ன வெங்காயம். எஸ், ஏற்கனவே இதெல்லாம் துளு பண்ணிட்டுச்சு, அம்மா நடல. கரெக்டாம்மா? நான் நடல, இந்த துளுப்பில் வந்துட்டு. இப்போதான் அம்மா நட்டாங்களே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு இது வருமானு தெரியல, வரும்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிச்சின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கூட ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் வீட்டிலே நடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுங்கள். அப்படியே லைட்டாக மேலாப்பில் ஊற்றினா போதும் தண்ணி, ரொம்ப ஆழமாக போகக்கூடாது தண்ணி. அது அப்படியே வரட்டும். ஏற்கனவே சிலதெல்லாம் துளு பண்ணிட்டுருந்துச்சு, அது வருமா வேர் விட்ட பிறகு தான் தங்க தெரியும். ஓகே, அவ்வளோதான். இன்னும் 2 நாள் 3 நாள் கழிச்சு பார்க்கலாம். வாழைச்செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியே விடாது. நம்ம வேலைக்கு போயிட்டு தண்ணி இது பராமரிப்பே இல்லை. அவரும் வேலைக்கு போயிடுறாருங்களா, நாங்களும் வேலைக்கு போயிடுறோம். அதனால யாருமே எதுவுமே பராமரிப்பே பண்ணுறதில்ல. அதனால சரி இன்னைக்கு லீவு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போய்ங்க தண்ணி விட போகிறேன். நான் செடியே காஞ்சி போயிட்டுக்குது. ஆனால் இதெல்லாம் க்ரீனாக இருக்குது இல்லை, அட்லீஸ்ட்டு அது போயிருந்தாங்க வேறு இது ஆகிட்டு தண்ணி செத்து போச்சுனாவே போயிடும். ஓகே, ஆமாம், இங்கெல்லாம் ஏற்கனவே என்ன சொல்கிறது காஞ்சிச்சு. செடி எனக்கு க்ளீன் பண்ணலாம் ஒரே எறும்பு. பூ சரியான பூ வந்துருக்குது. இது இன்னும் கொஞ்சம் பழுக்கணும். ஆமா, சரியா போட்டுமா. செம்ம
பார்க்க நான் சின்ன தக்காளி மாதிரி இது பக்கத்தில் அத்தலாம். ஓகே, எனக்கு ஒன்று தாங்களேன். இல்லையா? ஓகே, உனக்கு வேணுமா? சரி சரி தாங்க. அந்த 2 லைக் பாருங்கம்மா, 2 லைக் பாருங்க. அதோ பாருங்க. செடிகிட்டலாம் வரணும். என்ன பண்ற செடின்னு கேட்கணும். பத்தியா நான் கெட்டு போய் கெட்டுல நல்லா தான் இருக்குது. நான் சாப்பிடுறேன். ஓய் எவ்வளோ பெருசா வேணுமா? நீ சாப்பிடு. சரி. சரியா கடிக்கிறப்போ எப்பா நான் இனிமேலுக்கு இங்கே வரவே மாட்டேன்டா. நீயே வீடியோ எடுத்துக்கோ. புளிப்பா என்னை விட்டு சாப்பிட்றீங்கல்ல? செம டேஸ்டாக இருக்கா? நானும் அரைச்சி சாப்பிடுவேன். போங்கம்மா. சரி நானும் சாப்பிட்றேன். இருங்க அப்புறமாட்டுக்கு. நீ அழகாக விட்றீங்கல்லம்மா. வெயிலுக்கு பின்ன செடிங்க பாவமாக இல்லை. நம்ம மட்டும் நல்லா சாப்பிட்றோமே, செடிங்களுக்கு தண்ணி இல்லை. அது எப்படி இழுகுது இப்போ தண்ணி பார்க்கறதே கிடையாது தண்ணி. ஆனால் இந்த செடி சூப்பராக வளர்ந்துக்குமா? இங்கே பாருங்களேன், களையெல்லாம் செம்மையாக இருக்கு. வரும் வரும் வரும். சரி, இனிமேல் நம்ம இதுக்கு தண்ணி ஊற்றலாம். சரிங்களா? இதுதான் ஈவினிங் வந்து ஊற்றமோன்றது. சரிம்மா, ஈவினிங் என்னம்மா நீங்கள் தான் எக்ஸாம் வந்துச்சுல்ல, அதுக்கு போய் தண்ணி ஊற்றுக்கோ. அதுக்கு என்ன எவ்வளோ நேரம்? அதெல்லாம் நீங்கள் வரமா? ஆனால் இது சரி சரி செம்மையாக இருக்கு. வாவ் வாவ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாழைச்செடியெல்லாம் முன்ன க்ளீன் பண்ணிட்டு இவர் ஒரு முறை தண்ணி விடுறதோட சரி, தண்ணி யாருமே விடுறதே கிடையாது. பார்த்தீங்கன்னா வந்து சரிப்பா நம்ம வந்து இது பார்க்குறதே இல்லை. அப்படியே போயிட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கமா. இன்றைக்கி தான் வந்து பார்த்தாக்கா செடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே பழுத்துட்டு இருக்குது. பாருங்களேன். சரி மனசே கேட்கல. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இது இந்த செவ்வாழை எங்கள் வீட்டுக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தாரு. இப்போ பாருங்கள் தண்ணி அப்படியே விடுறேன், அப்படியே குடிக்குது. நம்ம தாகமாக நம்ம குடிக்க மாட்டோம், அந்த மாதிரி வந்து குடிக்குது. என்ன சாமி? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து முன்ன க்ளீன் பண்ணது. திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரே தண்ணி விட்டு கச்சக்கச்சான பில்லுங்கள்லாம் வந்துட்டுக்குது. இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நான் வந்து க்ளீன் பண்ணி இப்போ போனால் ஒரே எறும்பு கடிக்குது. சரி, அந்த வாழை செடிக்கு மட்டும் மனசே கேட்காத தண்ணி மட்டும் விட்டுட்டேன். அப்படியே அது தண்ணி அப்படியே நிறைய அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்குது உள்ளுக்குள்ளே. செடி கூட கொஞ்சம் தண்ணி பாருங்கள், சுத்தமாக தண்ணியே இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் இப்போ தான் தண்ணி போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வந்துட்டு எறும்பு சரியான கடிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அந்த செடிங்களெல்லாம் ஒரே எறும்பு. நம்ம அதை பராமரித்தா, அதாவது நம்ம எப்படி நம்ம உடம்ப பார்த்துக்கணுமோ அதே மாதிரி தான் ஒரு செடிக்கும் தண்ணி விட்டு எல்லாமே பண்ண இல்லைங்களா. சரின்னு போய் பார்த்தாக்கா சரியான எறும்புலாம் அப்படியே கையை என்னை பிடுங்கி வச்சிருச்சு, காலெலாம் பிடுங்கிடுச்சு. சரி, அது கொஞ்சமாக லேசாக மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு எப்போ என்ன ஆளை விட்டா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு வந்துட்டு அது கொஞ்சம் நல்லா காஞ்சிச்சின்னா தான் வந்து ஈரெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் நல்லா வந்து அந்த பில்லெல்லாம் கட் பண்ணிட்டு க்ளீன் பண்ண முடியும். சரி பரவாயில்ல விடு கொஞ்சம். ஆனால் வந்து காஞ்சிட்டுச்சு மனசே. கடவுள் பாருங்க என்ன அங்கே எதுவுமே விடுறாரு. ஏன்னா எந்திரிச்சு ஒரே ஓட்டமாக ஓடிடுவேன். அவரும் டியூட்டி கிளம்புறாரு. இன்னைக்கு தான் தெரியல அந்த செடி காயுது, போய் பாருன்னு சொன்னாரான்னு தெரியல. சரி போய் பார்த்து இன்னைக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணி தண்ணி விட்டு வந்தாச்சு. செடியும் நல்லா இருக்குது, இதுவும் நல்லா இருக்குது. இன்னொரு அத்தி செடி வாங்கி வந்துச்சுன்னா அதை வைக்கிறதுக்கு டைமே இருக்க மாட்டுது. அதையும் வச்சு முடிச்சிடணும். மதியம் உனக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் விளையாடலான்னுக்கிறேன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து தாப்பமாக விளையாடலான்னுக்கிறேன். இந்த ஷூலாம் துவச்சி வச்சதெல்லாம் அதெல்லாம் எடுத்து வந்து இன்னும் துணியெல்லாம் மடிக்கணும். ஒரு வேலையை செஞ்சுட்டு வரலாம் பொறுமையாக. சொசைட்டி போலாமா? சொசைட்டி தான் டாடி. பானிபூரிலாம் சாப்பிட்டோமா, வீட்டில் சமைக்காதம்மா இன்னைக்கு வாங்கி கொடுத்துருங்கம்மான்னானுங்க. சரி வாங்கடா ஏதாச்சும் உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொன்னால் இன்றைக்கி கடைக்கு வந்திருக்கோம். ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கலாம், வாங்க போகலாம். ज़्यादा मसाला नहीं डालना भैया, अजीनोमोटो नहीं डालना.
வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தன இவனுங்க எப்பா எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு ஒரே அமக்கலம். சரி வாங்கடா ஒரு கட்டு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு வந்துட்டோம். கரெக்டாக வந்து டைமோட வந்து சேர்ந்தாச்சு. இப்போ நைட்டு டின்னர் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் என்ன பண்ண போறீங்க? படிக்கணும். வந்த உடனேவே களத்தில் இறங்கியாச்சு 2 பேருமே. டேய் எனக்கு கொஞ்சம் கொடுங்கடா. ஓகே. ஏய் சாஸ்லாம் ஊற்றுறாங்க. சாரிம்மா என்னம்மா அதில் எனக்கு கொஞ்சம் வை. இங்கே படி. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாப்பிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துடலாம். ஓகே நெக்ஸ்ட் படிக்கிறாள் தான். 3 பேருக்குமே ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. இப்போ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு இறங்க போகிறோம். என்ன காலத்தில் இறங்க போறீங்க? ஃபுட்பாலா இல்லை வாலிபாலா? இல்லை சாப்பாட்டு களம். அதேதான். ரொம்ப நாளாக ஆசைப்பட்டே இருந்தாங்க. சரி எதுவுமே நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம எதுவுமே வாங்கி கொடுக்குறது இல்லை இல்லைங்களா? இன்னைக்கு பானிபூரி தந்தாங்களே அது என்னம்மா? சரியா சாப்பிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கேயும் வெளியும் போகிறதில்ல. சரி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டா முடிச்சாச்சு இன்னைக்கு. நானும் அப்படியே சாப்பிட்டுட்டு இவங்களா கூடவே இருக்கிறதெல்லாம் கடன்னு இவங்க என்னென்ன பண்ணுறாங்களா அதெல்லாம் பார்க்கணும் இல்லைங்களா? அதனால நானும் முடிச்சிடலாம் களத்தை அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரெடி ஆகிட்டேன். நான் சொல்லிட்டேன் ஸ்பைசஸ்லாம் நிறைய போடாதீங்க ஏன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அது எதுவுமே போடல. எதுவும் போடாதுமே ஜஸ்ட்டு மசாலாவில் மட்டும் போட்டு செஞ்சு கொடுத்தாரு. சாப்பாடெலாம் சாப்பிட்டானுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே படிக்கிறேன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்கானுங்க. படிச்சிட்டிங்களா சாமி? படிச்சிட்டிங்களா இல்லையா? ஓகே சரி போயிட்டு தூங்குங்க. காலையில் சீக்கிரமா போனோம்ல. சரி அவனால ஓரளவுக்கு முடிச்சிட்டானுங்க ரிவிஷனு. காலையிலேருந்து மீதியெல்லாம் பார்த்துக்கலாம். சரி போய் படுக்கிறா நிறைய கட்டுங்கடா போங்கடா அப்படின்னு சொல்லியாச்சு. இன்னைக்கு vlog இதோட முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.